Hi students, how are you? I hope all are fine and doing good. Stay at home and be safe. Eat healthy food. Take your food on time. Don't waste your food. Wash your hands frequently. Today we are going to see Unit 3, Prose 3. Forgetting. Okay, forgetting. How forgetful are you? We are all forgettable at times and would like to find ways of improving our memories. ஓகே, இப்போ நம்ம எப்படியெல்லாம் ஃபர்கெட்ஃபுல்லாக இருப்போம். சில சமயம் வந்து நம்ம மிஸ்ஸு வந்து ஹோம்ஒர்க் செய்ய சொன்னாங்களா மறந்துடுவோம். ஓகே, சில சமயம் வந்து வீட்டிலலாம் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மில்க்கை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு வந்து அதையும் மறந்துடுவாங்க. ஏதாவது ஒன்று அடுப்பில் வச்சுட்டு மறந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபர்கெட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஹவு ஷார்ப் யுவர் மெமரி? டேக் திஸ் 5-minute memory test. The teacher will read out the stories of 30 words one by one. Some of them will be repeated. Whenever you hear a word the first time, write N for the new in the corresponding box, and when you hear repeated word, write R. After completing this task, check your result. Compare it with your friends and see where you stand. Okay, இந்த ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீயும் உன் ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்க. ஒரு 30 வார்த்தையை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள், சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த வார்த்தை வந்து சொல்கிற வார்த்தைகள் வந்து ரிப்பீட் ஆகலாம். ரிப்பீட் ஆகும்போது ஆறுன்னு போடுங்க. ஃபஸ்ட்டு டைம் அந்த வேர்டு சொல்லும்போது என்னன்னு போடுங்க. அப்போ இதை வந்து செக் பண்ணுங்கள் உங்கள் மெமரியை. ஹாவ் யூ எவர் லாஸ்ட் ஆர் மிஸ்பிளேஸ்ட் எனி த வேல்யூ ஆஃப் டு ஃபர்கெட்ஃபுல்னஸ்? அப்படி மறதினால் நீங்கள் வந்து எதையாவது இழந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்குள்ளது தான். ஓகே, டிஸ்கஸ் யுவர் செல்ஃப் அண்ட் ரைட் இட். நவ் வி வில் கோ டு த லெசன். ஓகே, நவ் வி வில் கோ டு த லெசன். திஸ் போயம் இஸ் ரிட்டன் பை ராபர்ட் வில்சன் லிண்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த ப்ரோஸ் எழுதுகிறவர் வந்து யார்? ராபர்ட் வில்சன் லிண்ட். He is an Irish writer. He was a long-serving literary editor at the News Chronicle. He is one of the greatest English essayists of modern time. His essays are humorous, delightful, ironical, and statistical. His lifestyle of writing is elegant and charming. இந்த லெசனில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, அதோட இது என்ன அப்படின்னா, ஈவன் பீப்புள் வுட் கோ வித் குட் மெமரி பவர் ஹாவ் ப்ராப்ளம்ஸ் வித் ஃபர்கெட்ஃபுல்னஸ். நல்ல ஞாபக சக்தி இருக்கும், ஆனால் சில சமயம் எதையாவது மறந்துடுவாங்க. அதனால் வந்து நிறைய வந்து கஷ்டப்படுவாங்க. இட் மே ஆல்சோ பி டேர்ம்ட் ஆஸ் ஆப்சன்ட் மைனஸ். இது வந்து என்னது? ஆப்சன்ட் மைனஸ்ன்னு சொல்லலாம். இன் திஸ் லெசன் த ஆர்தர் ராபர்ட் லிண்ட் எலாபரேட்ஸ் பீப்புள் ஃபர்கெட்னஸ். எதெல்லாம் மறக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த லெசனில் வந்து சொல்ல போகிறார். அதுதான் இந்த லெசன் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள். A list of articles lost by the railway travelers are put on sale at the Great London Station. Many people who read the list have been astonished at the absent-mindedness of their fellows. Robert Lind doubts whether absent-mindedness is a common. He wonders about the efficiency of human memory instead of inefficiency. Modern man remembers even telephone numbers, the address of his friends, and the dates of good vintage. ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து சிலர் வந்து ரயில்வே ட்ராவலர்ஸ் விட்டு போயிருவாங்க இல்லையா, அந்த ரயில்வே ட்ராவல்ஸ் விட்டு போனது எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டேஷனில் உள்ளவங்க சேல் பண்ணுறாங்க, அதை கலெக்ட் பண்ணி அப்படிங்கிறாங்க. இப்போ ஆப்சன்ட் மைண்டுங்கிறது வந்து எல்லாருக்கும் காமனா அப்படின்னு ராபர்ட்லேருந்து கேட்குறாரு. ஹி ஒண்டர்ஸ். ஓகே, மனிதனுடைய மெமரியில் வந்து என்னெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. சிலர்லாம் வந்து நிறைய திங்ஸ் வந்து அவங்க ஞாபகத்தில் இருக்கும். அவங்க சின்ன பிள்ளையில் நடந்தது, ஈவன் வந்து அவங்க அம்மா ஒரு நாள் திட்டினது, இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. மாடர்ன் மேன் வந்து ஃபோன் நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருப்பார். சரியா, அட்ரஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்டு அண்ட் டேட்டு, குட் வெண்டேஜ், நல்ல ஞாபகங்கள், இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி வச்சுருக்கார். ஹி ஆல்சோ ரிமெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் lunch and dinner, the names of actors and actresses, okay, cricketers, footballers and maddos. ஓகே, இவர் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்க தெரியுமா? என்னெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னா, நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, ஃபேமஸ் கிரிக்கெட்டர் யார், ஆக்டர் யார், ஆக்ட்ரஸ் யார், அவங்க ஈவன் வந்து அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்க என்ன ட்ரெஸ்ஸை உங்களுக்கு பிடிக்கும், இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம். சரியா, ஹீ கேன் டெல் ஹவு த வெதர் was in the last August and the name of the hotel which they had been nasty meal during the summer. ஒரு நாள் சம்மர் ஒகேஷனில் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் போனது, ஹோட்டலில் தங்கினது, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது, இதெல்லாம் கூட வந்து ஞாபகத்தில் இருக்கும். thus he can remember almost everything in his life. எல்லாமே ஒரு வாழ்க்கையில் நடந்த எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும்.
இன் ஆல் ஓவர் லண்டன் நோபடி எவர் ஃபர்கெட்ஸ் a single item of his clothing when dressing. லண்டனில் பார்த்தோம் அப்படின்னா யாருமே மறக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா ஒரு ட்ரெஸ் போடுறப்ப எதையுமே நம்மளும் மறந்துட்டு ட்ரெஸ் போட மாட்டோம். மோஸ்ட் லைக்லி நாட் 1 in 1000. சிமிலர்லி நோபடி ஃபர்கெட்ஸ் டு ஷட் த ஃப்ரண்ட் டோர் வென் லீவிங் த ஹவுஸ். இப்போ ஒருத்தர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா யாராவது கதவு பூட்ட மறக்க மாட்டோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. சரியா? எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் டு டூ ரைட் திங்ஸ் அட் த ரைட் மூமெண்ட். சரியான செயலை சரியான நேரத்தில் செய்யறதுக்கு வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஈவன் த ஆர்டினரி மேன் நெவர் ஃபர்கெட்ஸ் டு டர்ன் ஆஃப் த லைட் பிஃபோர் கோயிங் டு பெட். ஒரு சாதாரண மனுஷன் வந்து நைட்டு தூங்க போகும்போது அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறதை கூட மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Lind says that in some matters human memory works less than its usual perfection. Only a systematic man can always remember to take prescribed medicines. Medicines should be one of the easiest thing to remember. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹியூமன் மெமரி வந்து யூஸ்வல் பர்ஃபெக்ஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மனிதன் வந்து மருந்து எடுக்கிறாரு அப்படின்னா அந்த ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன் வந்து தினம் எடுத்துக்கிட்டே இருக்காரு, அது வந்து மறந்தே போகாது. அப்போ அது வந்து அவருடைய ஞாபகத்தில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. The medicine is usually taken before or after during meals. Here the meals itself is the reminder. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும்னா சாப்பாடு இஸ் த ரிமைண்டர். ஓகே, பட் only a few remember to take their medicine regularly. Some psychologists say that we forget things because we wish to forget them. சில சைக்காலஜிஸ்ட் உளவியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்களை மறந்துடுவோம். ஏன் அப்படின்னா அது மறக்கணுங்கிறதுக்காக மறந்துடுவோம். Many people fail to remember the correct time to take medicines because they dislike the tablet or tonic. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெடிசன் எடுக்கிறதே மறந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த மெடிசன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் அது வந்து மறந்துடுவாங்க. The author tells that he is a forgetful man though he is a lifelong devotee of medicines. ஆர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த லிண்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து மெடிசன் எடுக்கிறது அவருக்கு பிடிக்கும் ஆனாலும் மறந்துடுவார். A new widely advised cure all medicine delights the author. Even though he has the medicine in his pocket, he forgets to take it in the correct time. அவருடைய மெடிசன் எல்லாமே என்னவா இருக்கும், பாக்கெட்லேயே இருக்கும், ஆனால் மறந்துடுவார். He humorously remarks that chemists make a lot of money. It is because of people forget to medicines and therefore their illness is not cured and they have to buy more and more medicines. அவங்க மெடிசன் எடுக்க மறந்துடுறாங்க. அப்படி மறந்துறனால அவங்களுடைய இது வந்து சிவியர் ஆகுது. சரியா? அவங்களுடைய நோய் வந்து சிவியர் ஆகிறனால திரும்பி வந்து டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வந்து காஸ்ட்லியாக மெடிசன் சொல்கிறாங்க. ஓகே, According to Lind, the commonest form of forgetfulness is the posting of letters. எல்லாருக்கும் பொதுவாக என்ன சொல்லுவோம், லெட்டர் போட மறந்துடுவோம், லெட்டர் போஸ்ட் பண்ண மறந்துடுவோம். He is always unwilling to trust an outgoing visitor to post an important letter. ஒரு முக்கியமான லெட்டர் நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட் பண்ணால் மறந்துட்டே வந்துடுவோம், எடுத்துக்கிட்டே வந்துடுவோம். ஸோ பிஃபோர் handing a letter to a visitor, Lind gets his assurance as Lind trust is not on his visitor's memory. If anyone asks Lind to post a letter, then that a person is a poor judge of character. Even Lind carries a letter in his hand. He will cross the pillar box and forgets to post it. அதுவரை ஞாபகம் இருக்கும். ஈவன் வந்து நம்ம கடைக்கு நம்ம அம்மா வந்து திங்ஸ் வாங்க போச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், கடை வரை நமக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு திங்கிங்கில் போய் அங்கே போய் வேறு திங்ஸை மாற்றிட்டு வாங்கி வர்றவங்களும் இருக்காங்க. அப்படி தானே? இப்போ கரெக்டாக நம்ம மெமரி வேலை செஞ்சுன்னா நம்ம கரெக்டான திங்ஸை செய்வோம், இல்லை அப்படின்னா செய்ய முடியாது. இதே மாதிரி தான் லிண்ட் வந்து என்னது, ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ண லெட்டர் கொடுத்தாருன்னா கரெக்டாக வந்து அந்த இது வரையும் கொண்டு போயிட்டு அதை மறந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஓகே, அவருடைய மெமரியோட அளவு அவ்வளோதான். சம்டைம்ஸ் ஹி ட்ரைஸ் டு ஹோல்ட் இட் இன் ஹிஸ் ஹேண்ட், ஸோ ஹி புட்ஸ் இட் ஃபார் சேஃப்டி இன் ஒன் ஹிஸ் பாக்கெட் அண்ட் ஃபர்கெட் ஆல் அபவுட் இட். ஒரு பாக்கெட்டில் ஞாபகமாக இருக்கிறதுங்கிறதுக்காக வைப்பார், அதையும் மறந்துடுவார். த லெட்டர் விச் இஸ் நாட் போஸ்டட் லீட்ஸ் அண்ட் அன்அட்வென்ச்சரஸ் லைஃப். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை ஏற்படுத்தும். அட் டைம் ஹி ஃபேஸஸ் எம்ப்ராசிங் this, it might be thought must to lack of interest in others' letters, but that cannot be the explanation because he has forgotten to post some of his own letters. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கொடுத்த லெட்டரில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ ஓ லெட்டர்னா நீ போஸ்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஏன் லெட்டரையுமே போஸ்ட் பண்ண மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். By leaving articles in train and taxis, Lind feels that he is not a great culprit. ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை டாக்ஸிலேயோ வந்து போகும்போது அவருடைய ஆர்டிக்கல்லாம் மறந்துட்டு போகிறாரு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப பெரிய முட்டாள்லாம் இல்லை, கல்ப்ரேட்டெல்லாம் இல்லை. He says that he can remember almost anything except books and walking stick.
எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கும், ஆனால் நான் போகிறப்ப என்னுடைய புக்ஸும் என்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்காது. He can often remember even books. He finds impossible to keep walking sticks. He has an old-fashioned taste for them and he buys them frequently. இப்போ அவர் வந்து புக்கை கூட சில சமயம் ஞாபகத்தில் வச்சுக்குவார், ஆனால் அவரோட வாக்கிங் ஸ்டிக்கை வந்து மறந்துடுவார். அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன பண்ணுவார், frequently he buys the walking stick. But when he pays a visit to his friend's house or goes journey in a train, then it will be sure that another stick is going to be lost. ஒருவேளை அவருடைய ஃப்ரெண்டை பார்க்க இல்லாட்டி ஒரு பயணம் வந்து ட்ரெயினில் போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை அவர் தொலைக்க போகிறாரு. இட் வில் பி டிஃபிகல்ட் டு கோ த்ரூ லைஃப் வித்தவுட் லூசிங் அன் அம்பர்லா. ஒரு கொடையை வந்து தொலைக்காமல் அவருடைய வாழ்க்கையை வந்து நகர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Lind tells how few of us have lost much property and travels through forgetfulness. மறதியினால் வந்து எவ்வளோ பேர் வந்து சொத்தெல்லாம் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் த ஆர்டினரி மேன் டஸ் நாட் ஃபர்கெட் இஸ் பேக்ஸ் அண்ட் ட்ரங்க்ஸ். சாதாரண மனிதனால் வந்து ஒரு பேக்கையும் அவன் கூட கொண்டு போகிறது எதையுமே மறக்க மாட்டான். இட் இஸ் த யங் ரேதர் தேன் த அடல்ட் டு ஃபர்கெட் திங்ஸ். யங்கு இல்லை அப்படின்னா அடல்ட்டும் வந்து பாரு. கம்பேர்டு டு த ஆர்டினரி பீப்புள், ஸ்போர்ட்ஸ்மேன் வேர்ஸ் மெமரிஸ். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப கம்மியான மெமரி தான் இருக்குது. A considerable number of footballs and cricket bats and forgotten by them. பால்ஸு, கிரிக்கெட் பேட் இதெல்லாம் மறந்துட்டு வந்துடுவாங்க. These boys returning from the games have their imaginations filled with the vision of playing field. அவங்க வந்து என்ன எப்போ பார்த்தாலும் அந்த விளையாட்டு இந்த கிரவுண்டில் விளையாடுற ஞாபகத்திலே இருப்பாங்க, அதனால் மறந்துடுவாங்க. Their heads are among the stars, their hearts in their boots. They recall their exploits or their errors. They do not pay attention to what is happening outside. வெளியே என்ன நடக்குங்கிறத பற்றி கவலை இல்லை, அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக வந்து என்ன இருக்கும், வேறு ஒரு திங்கிங்கில் இருக்கும். சரியா, ப்ரெசன்ட் மைண்டாக இருக்க மாட்டாங்க, ஆப்சன்ட் மைண்டாக இருப்பாங்க. சரியா, நம்ம மிஸ்ஸெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நம்ம அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் நம்மளுடைய பாடி மட்டும்தான் கிளாஸ் ரூமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்மளுடைய மைண்டு வந்து பார்த்தோம்னா எங்கேயோ இருக்கும், வீட்டில் இருக்கும், இல்லாட்டி அம்மா திட்டினதை நினச்சிக்கிட்டு இருப்போம், எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை தான் அந்த இதில் சொல்கிறாங்க. சரியா, memories prevent them from remembering small dull things like taking the ball or bat with them when they alight from the train. ஈவன் வந்து ட்ரெயின்லேருந்து போகும்போது கூட அவங்க மறந்துடுவாங்களாம். ஓகே, தே ஆர் த சிட்டிசன் ஆஃப் ட்ரீம் லேண்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே. அவங்க வந்து என்னது, இந்த கனவுலகத்தோட மன்னர்கள், அவங்களே மறந்துடுறாங்க. இந்த ஆங்கிலஸ் ஹூ ஃபர்கெட் தேர் ஃபிஷிங் ராட். மீன் பிடிக்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிஷிங் ராடை மறந்துடுவாங்க. ஆர் ஆல்சோ இம்மர்ஸ்ட் இன் தேர் ட்ரீம். அவங்களும் கனவுலகத்தில் இருக்கனால மறந்துடுவாங்க. தே ஆர் த மோஸ்ட் இமேஜினேட்டிவ் மேன். The fishing rod of reality is of the wishing rod of utopia. Their memory loss is a tribute for their thinking about their day of sports. They may forget to take their fishing rod as poets may forget to paste a letter because the anglers' minds are filled with matters more glorious. அதாவது வந்து ஏன் இவங்கெல்லாம் உத்தோப்பியாங்கிறது வந்து ஒரு கனவு நகரம், இதை வந்து உத்தோப்பியாங்கிறது வந்து கனவுலே அந்த நகரம் வந்து பிரிஞ்சு அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த கனவுலகத்தில் வந்து மிதக்கிறனால தான் இவங்க வந்து, அதாவது இவங்களுடைய மைண்டு வந்து ப்ரெசண்ட்டாக இல்லை, அப்போ ஆப்சன்ட் மைண்டாக இருக்கிறனால இவங்களால் வந்து அதை வந்து இது பண்ண முடியல. ஓகே, Lind remarks that such absent-mindedness is a virtue since these people have no time to remember the medicore and are making the best way of life. Socrates, the great Greek philosopher, and S.T. Coleridge, the great English poet, are absent-minded people who would have trusted them to post the letter. The fact is that they had souls above such things. இப்போ ஈவன் த கிரேட் poets ஆல்சோ ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் ஆப்சன்ட் மைண்ட். ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து ஆப்சன்ட் மைண்டாக இருந்த போதுன்னு ஒரு சிறந்த போய்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. லிண்ட் ஸ்டேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் எ குட் மெமரி இஸ் அ கிரேட் அட்வான்டேஜஸ் ஃபார் ஆர். நல்ல மெமரியாக இருக்கணும். மென் வித் அன்ரிலையபிள் மெமரிஸ் ஹாவ் ட்ரைடு டு கெட் along a case for their perfection. A man who is a perfect ரிமெம்பரிங் மெடிசன் இஸ் ரேர்லி எ மேன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். சாதாரண ஒரு மருந்து மாத்திரையை ஞாபகத்தில் வச்சுருக்கவங்க வந்து பெரிய இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு சொல்லிச்சுறாங்க. தே ஆர் த வேரியஸ் கேசஸ் டு ப்ரூவ் தட் சில்ட்ரன் ஆர் மென் ஹூ ஹேட் எக்ஸலண்ட் மெமரிஸ் பட் தே ஹேட் நோ இன்டெலெக்ட். மெனி கிரேட் ரைட்டர்ஸ், த கிரேட் மியூசிக் கம்போசர்ஸ் ஆஃப் மியூசிக் ஹாவ் எக்ஸ்பெஷனல் பவர்ஸ் ஆஃப் மெமரி. யாராருக்கு வந்து நல்ல மெமரி இருக்கும் அப்படின்னா ரைட்டர்ஸ்க்கு, மியூசிஷியன்ஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மெமரி இருக்கும். த poets who known to me have had better memories than all stock brokers. Memory is the half the substance of their art. And on the other hand, statesmen have
Extraordinarily bad memories. If you ask two statesmen to recall same event at the cabinet meeting, each of them will tell the other story is wrong. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரே விஷயத்தை பற்றி பேச சொன்னோம்னா ஒருத்தர் வேறு ஒரே விஷயத்தை பற்றி பேசும்போது அவங்க தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் வித்தியாசமாக பேசுவாங்க. ஆஃபன் த ஃபேக்ட்ஸ் இஸ் த ஆட்டோபயோகிராபிஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் சேலஞ்சர். It shows that they have very poor memory. In this way, Lind remarks that the world has not yet produced idle statesmen who have the combination of genius, memory and intellect. Ordinarily, good memory is a very common. We consider a man without good memory and eccentric. குட் மெமரி இல்லாதவங்கள வந்து ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டோம். லிண்ட் நரேட்ஸ் அ ஃபன்னி ஸ்டோரி. அவர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஆஃப் அ ஃபாதர் ஹூ டேக்ஸ் இன் இஸ் பேபி அவுட் த பெரம்புலேட்டர் இன் த மார்னிங். காலையில் வந்து அந்த குழந்தையை வந்து பெரம்புலேட்டரில் வச்சு தள்ளிக்கிட்டே போகிறார். வென் ஹி கிராசிங் நியர் த பப்ளிக் ஹவுஸ் ஹி வாஸ் டெம்ப்டட் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் பீர். அப்போ வந்து ஒரு பப்ளிக் ஹவுஸை வந்து தாண்டி போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கிளாஸ் பீருக்காக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குழந்தையை அந்த பெரம்புலேட்டர்லேயே விட்டுட்டு என்ன பண்ணிடுறாரு, ஹி வெண்ட் to the public house. After some times his wife came that way for shopping. அந்த வழியாக வந்து அவங்க ஷாப்பிங் வர்றாங்க. She was horrified to see her sleeping baby in the perambulator. She was angry with her husband that she decided to teach him a lesson and wheeled away the perambulator. அவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து ஒரு லெசன் கண்டிப்பாக அவருக்கு நடத்தணும், சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. She expected that her husband would come trembling and would tell that her baby had been stolen. But on the contrary, at lunchtime, her husband came home smiling cheerfully. He asked his wife what was for lunch that day. அவர் வந்து குழந்தைய பற்றி எதுவுமே கேட்கல, என்ன சாப்பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறார். He has completely forgotten all about his child and the perambulator. அவர் வந்து சுத்தமாகவே மறந்துட்டார். என்னது, குழந்தையும் அந்த பெரம்புலேட்டரையும் வந்து என்ன பண்ணுறாரு, சுத்தமாகவே மறந்துட்டார். லிண்ட் remarks that very few men below the rank of the philosopher would be capable of such openness as this man in the story. He concludes that most of us are born with ordinarily efficient memory. That's why the institution of the family survives in very good in any great modern city. நமக்கு நல்ல மெமரிஸ் இருக்குது, அதனால தான் நம்ம எங்கே போனாலும் நம்மளால் வாழ முடியுது. இதுதான் இந்த லெசன். Today we learn the lesson Unit 3 Prose 3 about forgetfulness. What are the things the author used to forget in his life? The ordinary man, what are the things he can remember and what are the things he can forget? That's what we have seen in this class. Watch the video and learn the lesson. Thank you, children.